லைஃப் இன் துபாய். நான் வினோத். இந்த துபாய் நாட்டுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா சாப்பாடு எப்படி சமைக்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். அதாவது எங்கள் அம்மா எனக்கு சமைச்சு கொடுக்கும்போது நான் வந்து என்ன சொல்லுவேன், உப்பு இல்லை உரப்பு இல்லைன்னு சொல்லி அந்த சாப்பாடெல்லாம் நான் தூக்கி வீசியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு வந்து சாப்பாடோட அருமை என்னென்னே தெரியாது. சரிங்களா, அப்போ எல்லாம் எங்கள் அம்மா வந்து எப்படி சமைச்சு கொடுத்தாலும் சரி நல்லா இல்லை அப்படி சொல்லி தூக்கி வீசியிருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சாப்பாடோட அருமைனா எப்படி. ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் கூட எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும். எங்கள் அம்மா இப்படிலாம் எனக்கு சமைச்சு கொடுத்தாங்களே, இப்படிலாம் பண்ணாங்களே. அப்போல்லாம் எனக்கு எந்த அருமையும் தெரியாமல் இருந்தப்போ இங்கே வந்து நான் வேலைக்கு வந்து முதன்னு வேலைக்கு வந்து துபாயில் விசிட்டிங்கில் வேலைக்கு வந்து வேலை தேடும்போது என் கையில் இருந்த காசெல்லாம் போய் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தண்ணியை மட்டும் குடித்து பல நாட்கள் அங்கே இருந்திருக்கேன். அந்த ஒரு டைமில் எங்கள் அம்மாவை நினச்சி பார்த்துருக்கேன், எங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போல்லாம் எனக்கு உதவுனது இந்த குபூஸ். இது ஒரு பாக்கெட்டு 350 கிராம்ஸ் இந்த துபாய் நாட்டில். இதில் ஒரு 6 பீஸ் இருக்கும். இதை மட்டும் நான் வாங்கி சும்மாவே சாப்பிட்ருக்குறேன். இதை சும்மாவே சாப்பிட்டு தான் நான் இங்கே ஒரு 3 மாதம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதை மட்டும்தான் வாங்கி சாப்பிட்ருக்குறேன். என்ன மாதிரி எத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு காலை சாப்பாடும் இது தான், நைட்டு சாப்பாடும் இது தான். ஏன்னா காலையில் சீக்கிரமாக வேலைக்கு போகிறனால அவங்களால டக்குன்னு சமைச்செல்லாம் சாப்பிட முடியாது. அதனால் இதில் ஒரு பாக்கெட்டை வாங்கி வச்சு இதில் 2 பீஸை சாப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி நைட்டு வேலைக்கு முடிச்சுட்டு வரவங்க நைட்டு 10-12 மணிக்கு வருவாங்க, வந்து அவங்க சமைக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம் என்ன பண்ணுவாங்க, இதை வாங்கி இதை தான் சாப்பிடுவாங்க. இங்கே இதே மாதிரி நிறைய பேருக்கோட லைஃப்பில் இப்படி தான் இருக்குது. எல்லாருக்கும் பல பிரச்சனைகள், பல வழிகள், பல கனவுகளோட ஓடுற நாங்கள் எல்லாருக்கும் எங்களோட சாப்பாடெல்லாம் இப்படி தான் இருக்கும். என்ன மாதிரி எத்தனை பேர் அவங்களோட ஃபேமிலியை மிஸ் பண்ணுறாங்க, அவங்க அம்மாவோட சாப்பாடை மிஸ் பண்ணுவாங்க. நான்லாம் வந்து இப்போ என்னோடய ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுவும் எங்கள் அம்மாவோட சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் நான் உங்களோட அப்லோட் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.